பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களுக்கு சமாதானம் தாரும். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையாகிய வசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி அப்பா. உலகெங்கும் வேதாகமம் கிடைக்க வேண்டும் சுவாமி. எல்லா ஜனங்களுக்கும் உம்முடைய வார்த்தைகள் போய் சேர வேண்டும் சுவாமி. உம்முடைய உடன்படிக்கை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் சுவாமி. அப்பா, அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த காலத்தில் வாழ்கிற எங்களுக்கு தாரும். அவரே, ஒரு மனிதனும் தப்பி போகாதபடிக்கு, பொல்லாப்பு யாரையும் கொண்டு போகாதபடிக்கு நீர்தாமே உம்முடைய வார்த்தையை தந்து பிழைக்க பண்ணும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவரையும் நீர் விட்டு விடாதிரும். எங்கள் எல்லோருக்கும் சுவாமி உம்முடைய வசனத்தை தாரும். ஆண்டவரே, உலகில் பல இடங்களில் ஆண்டவரே, வேதாகமத்தை வாசிக்கவும் அதை வைத்திருக்கவும் கூட அனுமதி இல்லாத காலமாய் இருக்கிறது. நீர் மனிதனோடு பண்ணுகிற உடன்படிக்கை வேதாகமம். அப்படிப்பட்ட பரிசுத்த பைபிளை ஆண்டவரே, நீர் படைத்த மனிதனுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதை வைத்திருக்க கூடாது என்றும் பெறக்கூடாது என்றும் தடை பண்ணுவதற்கு இன்னொரு மனிதனுக்கு எப்படி அதிகாரம் வரும்? கர்த்தாவே, இறங்கும். நீர் உம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கிற வசனம் அது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இதற்கு உமக்கும் எங்களுக்கும் இடையே எந்தவித பொல்லாங்கனும் வராதபடிக்கு தடைகளை எல்லாம் நீக்கி போடும். உலகெங்கும் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் உம்முடைய வார்த்தையின் மேல் வாஞ்சியா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேத வசனம் கிடைக்கட்டும் சுவாமி. பைபிள் கிடைக்கட்டும் சுவாமி. இந்த உலகத்தில் இருக்கவே கூடாத மிகப்பெரிய பஞ்சம் வேதாகம பஞ்சம். வசன பஞ்சம் வேண்டாம் சுவாமி. இந்த உலகத்திற்கு வேண்டாம் சாமி. என்றென்றும் உம்முடைய வார்த்தையை தாரும். எங்களை போஷித்தரலும். எங்களை செழிப்பாக்கும். எங்கள் மனதை செழிப்பாக்கும். எங்கள் இருதயத்தை செழிப்பாக்கும். ஆண்டவரே, மிக சிறந்த விருந்துணவாகிய உம்முடைய வசனத்தை எங்களுக்கு தந்து, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து, எங்கள் இருதயத்தை பூரிப்பாக்கும். எங்கள் இருதயத்தை ஆரோக்கியமாக்கும், பலப்படுத்தும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தை கிடைக்காவிட்டால் நாங்கள் என்ன கதி ஆவோம் சுவாமி? அப்படிப்பட்ட நிலை இங்கு இந்த பூமிக்கு ஒரு நாளும் வராதபடிக்கு உம்முடைய வசனத்தை எங்களுக்கு தாரும். நன்றி சுவாமி. எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதா சர்வ காலங்களிலும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.